இன்னைக்கு மெடிக்கல் அதாவது மருத்துவத்துறை ரொம்பவே அட்வான்ஸ் ஆகியிருக்கு. மக்கள்கிட்ட ஹெல்த் அவேர்னஸ், ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் அதிகமாயிருக்கு. இதனால மக்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாயிருக்கு. மக்கள் 80, 85 வயது வரை வாழ்வது சாத்தியமாகியுள்ளது. இன்றைய மில்லனியல், ஜென் இசட் இளைஞர்கள் காலத்தில் லைஃப் ஸ்பேன் இன்னும் அதிகமாக வாய்ப்புள்ளது. 90, 95 இன்னும் 100 வயசு வரை கூட வாழ்வது சாத்தியமாகலாம். அப்படியானால் உங்கள் ரிட்டயர்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு காலம் வாழ்வீர்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். உங்க ரிட்டயர்மெண்ட் வயசு 60 என்றால் உங்க பணி ஓய்வுக்கு அப்புறம் 30, 35 ஆண்டுகள் உங்களோட வாழ்க்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட நீங்க எவ்வளவு காலம் வேலை செய்கிறீர்களோ அவ்வளவு காலம் ரிட்டையர் லைஃப் உங்களுக்கு உள்ளது. அதே சமயம் இன்றைய இளைஞர்கள் 45 வயதிலிருந்தே ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கொள்வது பற்றி யோசிக்கிறார்கள். அப்படின்னா உங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை காலம், அதாவது பணி ஓய்வு வாழ்க்கை காலம் எவ்வளவு அதிகமாகி கொண்டு வருகிறது பாருங்கள். வேலையிலிருந்து ஓய்வு பெறுகிறீர்கள் என்றால், அந்த வேலைக்கான சம்பளம் இல்லை என்பதாகிறது அல்லவா? அப்படின்னா, சம்பள வருமானம் இல்லாத வாழ்க்கை காலம் எவ்வளவு அதிகமாகிக் கொண்டு வருகிறது என்பதை பாருங்கள். இந்த ஓய்வு கால வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும், அமைதியாகவும் வாழ்வதற்கு பணம் அவசியம் தேவை. ஆனால், பணியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டதால் நமக்கு ஆக்டிவ் இன்கம், அதாவது சம்பளம் இல்லை, பென்ஷனும் இல்லை, அரசின் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமும் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா, இந்த பணத்திற்கு என்ன வழி? இங்குதான் சேமிப்பு மற்றும் முதலீடு வருகிறது. இந்த ரிட்டயர்மெண்ட் கால வாழ்க்கைக்காக நாம வேலை பார்த்தபோது வந்த சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி சேமிப்பிலும், முதலீட்டிலும் வைத்திருப்பதன் மூலம் ரிட்டயர்மெண்ட் வாழ்க்கைக்கான வருமானத்தை ஏற்படுத்திக்க முடியும். எப்படின்னா, வேலை செய்தபோது நம்ம உழைப்பு, சம்பளத்தை கொடுத்தது, அந்த சம்பளத்திலிருந்து சேமித்த பணம் ரிட்டயர்மெண்ட் வாழ்க்கைக்கான பணத்தை தரப்போகிறது. முல்லை முள்ளால் எடுக்கும் வித்தை. பணத்தை பணத்தால் பெறும் கலை. பணி ஓய்வு கால வருமானத்துக்காக நம்ம சம்பளத்திலிருந்து ஒரு பகுதியை சேமிப்பதன் மூலம் ஒரு பெரிய கார்பஸ் தொகையை உருவாக்க முடியும். இதை பற்றித்தான் போன வீடியோவில் பார்த்தோம். இது உங்களோட ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வருமானத்திற்கான முதல் பகுதி. இளம் வயதிலேயே முதலீட்டை தொடங்கிவிட்டீர்கள். அதிக ரிஸ்க்ல அக்ரெசிவான திட்டத்தில் துணிச்சலுடன் முதலீடு செய்தீர்கள். பெரிய கார்பஸை உருவாக்க முடிந்தது. இதை கிரியேஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் பகுதியான இந்த வீடியோவில் அந்த கார்பஸ் தொகையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம், அதை எங்கெங்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, அதிலிருந்து ஒவ்வொரு மாதமும் நமது செலவுகளுக்காக எவ்வாறு வருமானத்தை ஈட்டப் போகிறோம் என்பதை பற்றித்தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பதிவில் குறிப்பிடுங்க. முதல் பகுதியில் நீங்கள் இளம் வயது, முதலீட்டில் ரிஸ்க் எடுக்கலாம். எடுத்தீர்கள். உங்க இலக்கான பெரிய கார்பஸ் தொகையை கட்ட முடிந்தது. அதே ரிஸ்கை இப்போ எடுக்கலாமா? அப்படின்னா நிச்சயமா கூடாது. முதலீட்டில் நஷ்டம் வந்துவிடக்கூடாது. அது சேஃபா இருக்கணும். சீரான அதே சமயம் கேரண்டியான வருமானம் வர வேண்டும். பணவீக்கத்தை ஈடு செய்யும் அளவிற்கு வர வேண்டும். அது நீண்ட காலம் வரணும். உங்களுக்கு பின் உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ வர வேண்டும். இதற்கேற்றவாறு முதலீடு செய்ய வேண்டும். ஒரு சில சேஃபான முதலீடுகளை பற்றி இப்போ பார்ப்போம். முதலீடு ஒரே இடத்தில் இல்லாமல் டைவர்சிஃபைடாக இருக்க வேண்டும். அதற்கு முன் உங்கள் மருத்துவ காப்பீடை தொடர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ முதலீடுகளை பற்றி பார்ப்போம். 1, நமது முதலீட்டில் முதன்மையாக இருப்பது காலம் காலமாக நம் நம்பிக்கைக்கு பாத்திரமான பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட். சென்ற தலைமுறை மக்கள் இதை மட்டுமே முதலீடாக பார்த்தார்கள். நம்பகமானது, பாதுகாப்பானது, லிக்விடிட்டி அதிகம் கொண்டது. டெபாசிட் மெச்சூரிட்டி வரை வட்டிக்கு உத்தரவாதம் உண்டு. இதில் இன்னொரு பிரச்சனையும் உள்ளது. இதன் காலம் அதிகபட்சம் 10 வருஷம் தான். அதன்பின் அப்போதுள்ள வட்டி வீதத்தில் மீண்டும் ரெனியூவல் செய்ய வேண்டும். வட்டி வீதம் மாறலாம், கூடலாம், குறையவும் செய்யலாம். வங்கி வட்டி வீதம் நிலையானது அல்ல. குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. பாஸ்ட் ஹிஸ்டரியை பாருங்க. 30 வருடங்களுக்கு முன் 14% இருந்த வட்டி வீதம் இன்னைக்கு 6, 7% உள்ளது. இதன் வட்டி வருமானம் நிலையானது அல்ல. நம்பகமானது, பாதுகாப்பானது. மேலும் உத்தரவாதம் என்ற அடிப்படையில் உங்கள் கார்பஸ் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த வங்கி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் முதலீடு பண்ணி வைக்கலாம்.
2 லைஃப் இன்சூரன்ஸின் அன்னியூட்டி பென்ஷன் திட்டம். இது சேஃபான திட்டம். வங்கியின் பிக்ஸட் டெபாசிட் திட்டத்தை போன்றே இதன் வட்டி வருமானம் நம்பகமானது, பாதுகாப்பானது, உத்தரவாதம் கொண்டது, சீராக வரக்கூடியது. மேலும் பிக்ஸட் டெபாசிட் போல அல்லாமல் இன்சூரன்ஸ் அன்னியூட்டி பென்ஷன் திட்டத்தில் வட்டி வருமானம் அதன் மெச்சூரிட்டி வரை நிலையானது. டெபாசிட் பீரியடுக்கு லிமிட்டே கிடையாது. 20, 30, 40, 50 வருஷத்திற்கு கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரே வட்டி வீதம், நிலையான வட்டி வீதம். 6% தொடக்கம் என்றால் கடைசி வரை அதே வட்டி வீதம்தான். மேலேயும் போகாது, கீழேயும் இறங்காது. ஆனால் ஹைலி இல்லிக்விட். இதை நம்ம நினச்சப்ப பணத்தை எடுக்க முடியாது. சேஃபான முதலீடு. முதலீடுக்கு எந்த பங்கமும் இல்லை. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கான வருமானத்திற்கு மிகவும் உகந்த திட்டம். உங்கள் கார்பஸின் ஒரு பகுதியை கட்டாயமாக இந்த இன்சூரன்ஸ் அன்னியூட்டி பென்ஷன் திட்டத்திலும் முதலீடு செய்து கொள்ளுங்கள். 3 SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். இதுவும் மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள ஒரு முதலீட்டு திட்டம். ஆகவே மார்க்கெட் ஓரியன்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஏற்ற இறக்கம் உள்ள கொஞ்சம் ரிஸ்கான முதலீடு தான். ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வருமானத்துக்கு சிறந்த முதலீடு. நிலையான உத்தரவாதமுள்ள வருமானம் வரக்கூடியது. கிட்டத்தட்ட வங்கி வட்டி போலவே. பணவீக்கத்தை ஈடு செய்யக்கூடிய நல்ல திட்டம்னு சொல்லலாம். மாதம் மாதம் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வேணுங்கிறத நாம் தீர்மானிக்கலாம். பணவீக்கத்திற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு எவ்வளவு சதவீத இன்கம் வேணும் என்பதை நீங்கள் முன்னமையே தீர்மானித்துக் கொள்ளலாம். 6, 7, 8% நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளலாம். இந்த SWP திட்டத்தில் இன்னொரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. பேங்க் எஃப்டி போல் இல்லாமல் நீங்கள் வாங்கும் வட்டிக்கு மேலே முதலீடும் வளர்ந்து வரும். SIP போல 12% குரோத் இருப்பதாக கொள்வோம். SWP திட்டத்தில் 9% எடுப்பதாக இருந்தால் மீதி 3%ல் உங்கள் முதலீடும் வளர்ந்து வரும். ரிஸ்க் என்பது இங்கே மட்டும்தான் இருக்குது. ஆக SWP திட்டத்தில் உங்கள் கார்பஸின் ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவரை 3 திட்டங்களை பற்றி பார்த்தோம். 3மே முத்தான திட்டங்கள். ஆனால் இவை அனைத்தும் வருமான வரிக்கு உட்பட்டதே. உங்கள் தேவைக்கேற்ப முதலீட்டை பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கங்க. டோன்ட் கீப் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். பயனுள்ளதாக நீங்கள் நினைச்சா வீடியோவை லைக் செய்யுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பின்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.